சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 8/11/2025 இந்த நாள் குறித்த பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் 22ஆம் தேதி சனிக்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை திருத்தியை திதி காலை 7:32 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து தேய்பிரை சதுர்த்தி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா மிருகசீர்ஷ நட்சத்திரம் இரவு 10 மணி வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து திருவாதிரை நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு சிவம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா பத்ரை அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில 7:32 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து பவம் என்கின்ற கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே சங்கடஹர சதுர்த்தி அப்படிங்கிறத கொடுத்திருக்கா. ஆக இன்றைய தினம் மாலை பொழுதிலே அருகிலுள்ள விநாயக பெருமானுடைய ஆலயத்திற்கு சென்று அந்த சங்கடகர சதுர்த்தி பூஜையிலே கலந்து கொள்ள வேண்டியது என்பதற்காக நினைவூட்டுகிறோம். ஏன்னா இன்னைக்கு ஒரு சனிக்கிழமை நாளாக இருக்கிறது. சனியினால் சங்கடங்களை சந்தித்துக் கொண்டிருப்பவர்கள் அதிலிருந்து விடுதலை பெற இந்த விநாயக பெருமானுடைய வழிபாடுதான் பிரதானமா துணை நிற்கும் என்பது நாம் அனைவரும் அறிந்ததே. அதற்காகத்தான் இந்த சனிக்கிழமை நாள் என்று வரக்கூடிய அந்த சங்கடகர சதுர்த்திக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து அருகிலுள்ள ஆலயத்திற்கு சென்று வழிபட்டு பலன் பெற வேண்டியது. இது போக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே சௌபாகிய சுந்தரி விரதம் அப்படிங்கிறதையும் கொடுத்திருக்கா. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:08 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 5:36 சந்திர அஸ்தமனம் என்பது காலை 8:49 சந்திர உதயம் என்பது இரவு 8:33 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:28 முதல் காலை 6:08 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது காலை 9 மணி முதல் பகல் 10:26 வரையிலும், யமகண்டம் என்பது மதியம் 1:18 முதல் 2:44 வரையிலும், குளிகை காலம் என்பது காலை 6:08 முதல் 7:34 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:26 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு கிழக்கே சூலம் காலை 9:12 வரையில் இந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக தயிர் அறிந்துவிட்டு கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, இதை ஆன்மீக தகவல்னு சொல்றதை விட ஜோதிட தகவல் தான் சொல்லணும். ஒவ்வொரு சனிக்கிழமையினாலுமே நம்ம மெடிக்கல் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற தலைப்புல பார்த்துட்டு வரோம் இல்லையா. அந்த வரிசையில இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா இதயத்தை இயங்க செய்யும் மோட்டார் எது அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். அதாவது இன்றைக்கு பார்த்தோம்னா நிறைய கார்டியாக் அரெஸ்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய சொல்லிட்டு இருக்கா. அதுவும் வயசு பார்த்தோம்னா ரொம்ப சின்ன வயசு, 25 வயசு 30 வயசு தான் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றா. பிபி சுகர்லாம் எதுவுமே இல்லைங்கிறா. ஆனால் திடீர்னு இந்த கார்டியாக் அரெஸ்ட் அப்படிங்கிறது ஆயிடுச்சு சார் அப்படிங்கிறா. கேட்டா ஜிம்ல எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தாரு, நிறைய எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தா, ரொம்ப ஹார்டா எடுத்துலாம் பண்ணிட்டு இருந்தாரு. திடீர்னு அப்படியே உட்காண்டாரு, தண்ணி குடிக்கணும்னு சொல்லிட்டு உட்காந்தாரு, தண்ணி ஒரு வாய் கூட குடிக்கல, அதுக்குள்ள பட்டுன்னு போயிட்டார் சார், என்ன ஆச்சுன்னே தெரியலங்கிற மாதிரி எல்லாம் நிறைய சொல்லி கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா. நிறைய நம்ம செய்தித்தாள்லையும் படிக்கிறோம். இது போக நமக்கு நெருங்கிய வட்டாரத்திலேயே இந்த போன்ற நிகழ்வுகள் அடிக்கடி நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இதற்கு எந்த கிரகம் காரணமாக அமைகிறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அதற்கு முன்னதாக இதயம் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். நம்ம எல்லாருமே இதயம்னு சொன்னோன்னு ஒரு ஹார்ட் சிம்பிளை போடுறா, அது ஒரு லவ் சிம்பிள் மாதிரி மென்ஷன் பண்றா. மனசு அப்படிங்கிற மாதிரிலாம் எடுத்துக்கிறார் நிறைய பேர். உன் இதயத்தை ஒரு நெஞ்ச தொட்டு சொல்லு, உன் மனசுக்குள்ள யாரு அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கும் பொழுது இந்த இடத்துலதான் இதயம், இதுதான் மனசு அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய சென்டிமெண்டல் ஃபீலிங்லாம் சொல்றா. உண்மையிலேயே சொல்லணும்னா மனசு அப்படிங்கிறது ஒரு சிந்திக்கக்கூடிய திறனை பெற்றதல்லவா. அது மூளை பகுதிக்குள்ளே இருக்கிறது. இதயத்திற்கும் மனதிற்கும் எந்த அளவிற்கு தொடர்புங்கிறதெல்லாம் மற்றொரு நாள் ஆராய்ச்சி பண்ணலாம். இந்த இதயம் அப்படிங்கிறது இந்த ஹியூமன் பிசியாலஜியை பொறுத்தவரை, மனித உடற்கூறியலை பொறுத்தவரை இதயம் அப்படிங்கிறது
ஒரு பம்பிங் மிஷின் தான். அது வந்து பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். லப்பு டப்பு லப்பு டப்பு நம்ம சத்தம் சொல்றோம் இல்லையா, பக் 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 என்று அது பம்ப் பண்ணிட்டே இருக்கும். எதனை பம்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ரத்தத்தை சீராக இயங்க செய்து கொண்டிருக்கும். இந்த உடம்பிலே ரத்த ஓட்டம் என்பது இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த ரத்தத்தை தான் என்ன பண்ணுதுன்னு சொன்னோம்னா, உள்ள போய் அப்படியே வெளியில வந்து பம்பாய் வந்துட்டே இருக்கு இதயத்தின் வாயிலாக. இதயம் என்பது துடித்து கொண்டே இருக்கிறது. என் நெஞ்சு துடிக்குது, உனக்கு கேட்கலையா அப்படின்லாம் சொல்லுவா தெரியுமா? இவங்க நெஞ்சு துடிக்குதுங்கிறது டாக்டருக்கு கேட்கும். நம்மளே கை வச்சு பார்த்தாலே நமக்கு தான் கேட்கும், டொக்கு டொக்கு டொக்குன்னு சத்தம் கேட்கும் தெரியுமா? அது என்னன்னா, அது ஒரு பம்பிங் மிஷின், அப்படி பம்ப் பண்ணிட்டே இருக்கு. திடீர்னு இந்த பம்பிங் ஆனது நின்னு போயிடுச்சுன்னு சொன்னா, உடம்பிலே ரத்த ஓட்டம் என்பது செயல்படாது. தன்னால உயிர் என்பதும் பிரிந்து விடுகிறது. ரத்த ஓட்டம் இல்லை அப்படின்னு சொன்னா அவன் செத்த பிணம்தான். அப்படியே உடம்பு ட்ரை ஆகி போயிடும். எதுவுமே கை கால்லாம் இயங்காது, எதுவுமே இயங்காது. மூளை உட்பட அனைத்துமே செயலிழந்து போய்விடும். அது செயல்பட வேண்டும் என்று சொன்னால் இங்கே இதயம் என்பது இயங்கிக் கொண்டிருக்க வேண்டும். ஆக இதயம் இயங்கினால் மட்டும்தான் உடம்பானது, அதாவது உயிரோட இருக்கா அப்படிங்கிறதுக்கு இதயம்ங்கிறது இயங்கணும் அப்படின்னு சொல்றார். இப்ப நம்ம வயல்வெளியெல்லாம் பார்த்திருப்போம் தெரியுமா? அந்த நீர் மோட்டாருங்கிறது இயங்கி கொண்டிருக்கும், தண்ணிங்கிறது பீச்சு அடிச்சுக்கிட்டே இருக்கும், தண்ணி தப தபன்னு கொட்டிக்கிட்டே இருக்கும். அதை போலத்தான் இங்க என்ன ஆறுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, இதயமானது துடித்து கொண்டிருக்கிறது, அதன் மூலமாக ரத்தமானது பாய்ச்சப்பட்டு கொண்டிருக்கிறது. சரி, அப்போ இந்த இதயத்தை இயங்க செய்யக்கூடிய மோட்டார் என்பது எது அப்படிங்கிறது தான் இப்ப பார்க்க போறோம். இந்த மோட்டாராக செயல்படுவது எதுன்னு சொன்னா, அது அந்த சூரியன் தான். இந்த சூரியன் தான் இதயத்திற்கே அதிபதின்னு சொல்றார். இந்த கார்டியாலஜிஸ்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாலே, அவர்களுடைய ஜாதகத்துல பார்த்தோம்னா, அதாவது இதய சிகிச்சை, இதயத்தினுடைய அறுவை சிகிச்சை எல்லாம் பண்றா இல்லையா, பைபாஸ் சர்ஜரி எல்லாம் பண்றா, இந்த கார்டியாலஜி டாக்டர் அப்படின்னு சொன்னாலே அவர்களுடைய ஜாதகத்திலே சூரியனுடைய வலிமை என்பது அதிகமாகவே இருக்கும். மருத்துவர்களிலேயே பொதுவா மருத்துவம் படிக்கணும் அப்படின்னு சொன்னாலே சூரியனுடைய வலிமைங்கிறது இருக்கணும். அதுல இன்னமும் அதான் அதுலயே வந்து இந்த ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லி படிக்கிறா இல்லையா, இந்த கார்டியாலஜிங்கிறத படிக்கணும்னா அவர்களுடைய அந்த ஜீவனஸ்தானத்திலே சூரியனுடைய வலிமை என்பது அதிகமாக இருக்க வேண்டும். இதயத்தை இயக்கக்கூடிய மோட்டார் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, அது அந்த சூரியன் தான். அந்த சூரியனினுடைய ஒளிக்கற்றைகள் தான், அந்த உஷ்ணம் தான், அதுதான் இந்த அந்த ஹீட் எனர்ஜின்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஹீட் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு மெக்கானிக்கல் எனர்ஜின்னு வரும்பொழுது அதற்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம்னா அது இந்த மனித உடம்பு தான். அந்த சூடுங்கிறது இருந்துட்டே இருக்கணும். அதனாலதான் மனுஷன் உடம்புல சூடு அப்படின்னு சொல்றா இல்லையா, அந்த சூடு, அந்த டெம்பரேச்சர்ங்கிறது இருக்கணும்னு சொல்றா இல்லையா, அந்த டெம்பரேச்சர் நமக்கு இயற்கையாக எது குடிக்கிறதுன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த சூரியன் என்பதுதான். இந்த டெம்பரேச்சர் அதிகமா போனா ஜுரம்ங்கிறது வந்துருதுங்கிறா, அந்த டெம்பரேச்சர் சுத்தமா குறைஞ்சு போச்சுன்னா உடம்பு விரைச்சு போச்சு, மனிதன் இறந்து விட்டான் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடுறா இல்லையா. அந்த உஷ்ணம், இது நான் ஒரு அடிப்படையா சொல்றேன், இது வந்து ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். இதற்கு பின்னால் நிறைய அறிவியல் சூக்ஷ்மங்கள் என்பது இருக்கிறது. வாய்ப்பு கிடைக்கும் பொழுது, நேரம் கிடைக்கும் பொழுது ஒரு போர்டு வச்சு இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு தான் இருக்கேன். ஒரு போர்டை வச்சுட்டு இந்த போர்டுல எப்படி இந்த சூரியன் என்கின்ற கிரகமானது மனித உடம்பிலே இருக்கக்கூடிய அந்த இதயத்தை கட்டுப்படுத்துகிறது அப்படிங்கிறத இன்னொரு நாள் விரிவாக போர்டு வச்சே நம்ம பார்க்கலாம். ஆக இந்த சூரியனினுடைய செயல்பாடு என்பது இந்த ஜாதகத்திலே பலவீனப்படும் பொழுதுதான் இந்த ஹார்ட் அட்டாக், இந்த கார்டியாக் அரெஸ்ட் அப்படிங்கிறதெல்லாம் வர்றது. ஒரு சிம்மராசிக்காரர்கள் எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு சூரியனுடைய வலிமை என்பது இயற்கையாகவே அதிகமாக இருக்கும். ஆனால் அவர்களுடைய ஜாதகத்திலே ஒரு சூரியன் வலுவிழந்து போகும் பொழுது, அதாவது ஒரு சிம்ம லக்னம் அல்லது சிம்ம ராசியிலே பிறந்தவர்களுக்கு சூரியனானவர்களுடைய நிலை, சூரியனுடைய நிலை ஒரு 8ஆம் பாவகத்திலே இருக்கிறது, அல்லது ஒரு 12ஆம் பாவகத்திலே இருக்கிறது, அல்லது ஒரு 6ஆம் பாவகத்திலே இருக்கிறது என்று வைத்துக்கொண்டு அந்த சூரியன் வாங்கி இருக்கக்கூடிய சாரம் கூட பார்த்தோம்னா அது ஏதோ ஒரு அசுப கிரகத்தினுடைய சாரத்தினை பெற்று, ஒரு கேத்துவினுடைய சாரத்தினை பெற்று, அல்லது ஒரு சனியினுடைய சாரத்தை பெற்று ஏதோ ஒரு டிஸ்டர்ப் பண்ற மாதிரியான ஒரு ஸ்டேஜ்ல இருந்ததுன்னு சொன்னா அந்த சூரிய திசை அல்லது சூரிய புக்தி அல்லது சூரிய அந்தரம் நடக்கின்ற காலத்திலே அவர்களுக்கு அது போன்ற இந்த கார்டியாக் அரெஸ்ட் என்பது நிகழ்கிறது. இதனை தணிக்க என்ன பண்ணணும் சார் சொன்னா, தினந்தோறும் சூரிய நமஸ்காரத்தினை செய்ய வேண்டும். அதற்குத்தான் நம்முடைய முன்னோர்கள் அந்த சந்தியாவந்தனம் முதலான அந்த அனுஷ்டானங்களை வைத்தார்கள். அதுவும் எப்படி, வீட்டுல ரூமுக்குள்ளே உட்காந்து சந்தியாவந்தனத்தை பண்ண சொல்லல, வெளியில போய் ஓப்பன் ஸ்பேஸ்ல நின்று டைரக்டா அந்த சன்லைட் அப்படிங்கிறது உடம்பு மேல படணும். திரிகால சந்தியாவந்தனம்னே வச்சிருப்பா.
காலை கால சந்தியாவந்தனம், பிராத்த சந்தியா அப்படின்னு சொல்லுவா. பிராத்த சந்தியாவந்தனம், மாத்தியான்னிகம், இது போக நமக்கு சாய சந்தியான்னு சொல்லி சாய சந்தியாவந்தனம் சாயங்காலத்திலேயே வச்சிருப்பார். இந்த 3 வேளையிலையும் பண்ணலாம் கூட. காலை பொழுதில் மட்டுமாவது அந்த சூரிய நமஸ்காரத்தினை எல்லோரும் செய்ய வேண்டியது. இதன் மூலமாக நம்முடைய உடம்பு என்பது ஆரோக்கியம் பெறும். குறிப்பாக நம்முடைய இதயம் என்பது சீராக இயங்கிக் கொண்டிருக்கும். ஆக இதயத்தை இயங்கச் செய்யும் மோட்டார் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது அந்த சூரியன் தான். இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.